இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, பயபக்தியாக கோயிலுக்கு வருவாங்க, ஆனால் வீட்டில் இருக்கிற அம்மாவை போய் எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில வீடுகளில் நடக்கிற இந்த வேதனையை பார்க்கும்போது அவர்களுக்கு கிடைக்க போகிற தண்டனை மிக பெரிதாக இருக்க போகிறது. நிறைய வீடுகளில் நாங்கள் பார்க்குறோம், அம்மாவை 1 மாதம் நான் வச்சுட்டேன், நீ 1 மாதம் வச்சுக்கோ. எப்படி வருது இந்த மனசு சொல்கிறதுக்கு? ஒருவேளை அம்மா எல்லா வீட்லேயும் இருக்கிறதுக்கு பிடிக்காது. ஒரு வீட்டில் ஒரு 3-4 பசங்க இருக்காங்கன்னா ஒரு சில பிள்ளைகள் அம்மாவுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தெரிவாங்க. அம்மா அங்கே இருந்துப்பாங்க. அம்மா நீங்கள் அங்கே இருக்கிறீங்களா, இருங்கம்மா, நான் மாதம் மாதம் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் தரேன். அப்படி தான் பிள்ளைகள் சப்போர்ட் பண்ணணும். நீ 1 மாதம் என் வீட்டில் இருந்தீன்னா நான் சோறு போடுவேன், நீ அங்கே இருந்தீன்னா நீ அவன் தான் போடணும். இல்லையே, ஏன் இப்படி கணக்கு பார்க்குறீங்க? எப்படி தாய் தந்தைக்கு நீங்கள் கணக்கு பார்க்க முடியும்? உங்களுக்கு அவங்க கணக்கு பார்த்தா செய்தாங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம தாய் நம்ம தந்தை உங்கள் கணவருக்கு தாய்